ஹாய் குட் ஈவினிங் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஆக்சுவலாங்க இப்போல்லாம் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அவங்களுடைய சின்ன வயசில் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நிறைய ரிலேஷன்ஸ் வந்து நிறையா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா களை கட்டிடும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. இப்போல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனே வந்து இருக்கிறது கிடையாது. எந்த விசேஷத்துக்கும் அப்படி தலை காட்டு போகிறாங்க. நிறைய விசேஷங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே முடிச்சு போயிடுது. வீடியோ கால்லேயே பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குங்க. இந்த உறவுகள் எப்படிலாம் இப்போ மாறுதுங்கிறதுக்கு. ஒரு ஊரில் வந்து ஒரு பெரியவர் இருக்காரு. என்ன மாதிரியே வந்து இப்போல்லாம் இப்படி ஆயிட்டாங்களே, உறவுகள்லாம் இப்படி ஆயிடுச்சே, அதை என்ன பண்ணுறது, எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சு அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வருஷம் நான் ஒரு விருந்து வைக்கிறேன், அதுக்கு வந்து கலந்துக்குங்கன்றாரு. அதுக்குமே பெருசாக யாரும் ரொம்ப இதுவாக வந்து அங்கே போய் பார்த்து விருந்தில் கலந்துக்கிறான்னு சொல்லிட்டு பெருசாக யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் டிக்ளேர் பண்ணுறாரு, இந்த மாதிரி விருந்துக்கு வரவங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன், அந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னோட சொத்தோட ஒரு பகுதியை நான் எழுதி தர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன பின்னாடியும் ஓகே, சும்மா தானே இருக்கிறோம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சூப்பரான விருது வச்சுட்டு அந்த போட்டி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு வேலைக்காரங்களை கூப்பிட்டு எல்லார் கையிலும் அட் அ டைமில் வந்து ஒரு கிண்ணத்தில் ஃப்ரீஸ் பண்ண ஐஸ் கட்டி, அதாவது கிண்ணத்தோடு வச்சு ஃப்ரீஸ் பண்ண ஐஸு அதை வந்து வைக்கிறாங்க. என்ன போட்டினா, இந்த இதை வந்து 15 நிமிஷத்துக்கு வச்சுருக்கணும். அவர் கொடுக்குற பொருளை வந்து கையில் 15 நிமிஷம் வச்சுருக்கணும், அதுதான் போட்டி. ஆனால் ஐஸ் கட்டி வச்சவங்களில் பாதி பேர் 5 நிமிஷத்துலேயே போட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு காவாசி பேர் வந்து 10 நிமிஷத்தில் போட்டுறாங்க. 2 பேர் தான் வந்து 12 நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க. அவங்களும் வந்து பூராத்தி 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுமே வந்து 15 நிமிஷத்துக்குள்ளார போட்டுறாங்க. அப்போது அடுத்து என்ன பண்ணாரு, சரி ஓகே நான் இன்னொரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 10 நிமிஷம் வச்சா போதும் அப்படின்றாரு. அதே மாதிரியும் கை நீட்ட சொல்லி கங்கு இருக்கு இல்லைங்களா, நெருப்பு, அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அதை கையில் உள்ளங்கையில் வச்சு விட சொல்கிறாரு. வச்சா உடனே எல்லாருமே அத்தனை பேருமே வந்து ஒரு 2 நிமிஷம் கூட தாங்கல, ஒரே நிமிஷத்தில் கீழே போட்டு, நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்க, யாருனாலையாவது வந்து ஐஸ் கட்டியவோ உறைஞ்ச ஐஸ் கட்டியோ இல்லை கங்கையோ பிடிச்சி வச்சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் சீட் பண்ணலை, நான் ஒரு கேமில் இப்படி பண்ணதுக்கே உங்களுக்கு தாங்க முடியலையே, ஆனால் நீங்கள் வெறுப்பு அப்படிங்கிற நெருப்பை வந்து எவ்வளோ நாள் மனசில் சுமந்துட்டுருக்கீங்க, அதை வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறீங்க மனசை. அதேமாரி வந்து பொறாமை, கோபம், ஆத்திரம், அந்த மாதிரி பகை, இதெல்லாம் வந்து உங்கள் மனசை வந்து உரைய வச்சிருது. இதெல்லாம் நீங்கள் விட்டீங்கன்னாக்க எல்லாம் நல்லாயிருக்கும். விளையாட்டுக்கு நீங்கள் பொறுக்க முடியலன்றதை வாழ்க்கையில் சுமந்துட்டுருக்கீங்க. எல்லாரும் அதை விட்டுட்டு உறவு அப்படின்னு சொல்லி சொந்தம்னு கூடி வாழுங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ தான் எல்லாருக்கும் மண்டையில் உரைச்சிருக்குதுங்க. அது மாதிரிங்க உண்மையிலேயேங்க இப்போல்லாம் எனக்கெல்லாம் ஏக்கமாக இருக்குது. என்னடா ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அப்படியே 1/2 hour தான். இதெல்லாம் வந்து விரோதம் பாராட்டணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. ஆனாலும் இன்னொன்று இருக்குங்க, நம்மளை வேணான்னு விலகி போகிறவங்க மேலே விழுந்துட்டு நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் விழுகணும்னு தேவையில்லைங்க. ஆனால் அவங்க நம்மளை வெறுத்தாலும் நாம் வந்து அவங்களை வெறுக்காமல் விலகி நின்றுக்கலாங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.